இன்னைக்கு நம்ம வீடியோல ஓபிவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம பேச போறோம். ஓபிவினா என்னன்னு கேக்குறீங்களா? அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் அதர் பீப்புள்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு நிகழ்வை பற்றிய மற்றவரின் பார்வை, இல்ல ஒரு நிகழ்வை பற்றிய மற்றவரின் கருத்துக்கள். உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, இல்ல வாக்குவாதங்கள், இல்ல கருத்து வேறுபாடுகள். அது இரண்டு தனிநபரா இருக்கலாம், இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில இருக்கலாம், இல்ல உறவுகளுக்கு மத்தியில இருக்கலாம், ஏன் வீட்டுல அப்பா பிள்ளைகளா இருக்கலாம், அம்மா பிள்ளைகளா இருக்கலாம். அதை விட ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிளா மாமியார் மருமகள் கூட ஏற்படாத வாக்குவாதங்களே கிடையாது. முதல்ல குடத்துல வச்சிட்டு கொஞ்சம் குடுங்க வச்சிடணும். இந்த லட்சத்துல போனா கேஸ் ஒரு வாரம் கூட வராது. ரசத்துல தக்காளி போட்டியா? போட்டேன். உப்பு எத்தனை ஸ்பூன் போட்டேன்? 3 ஸ்பூன். எங்க பார்த்தாலும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருது. அது ஒரு வாக்குவாதமா ஆரம்பிச்சு அது பெரிய வாய் சண்டையா, வாய் தகராறா போய் என் கை கலப்புல கூட போய் முடிஞ்சிடும். இப்ப வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுப்போமே, அது வாக்குவாதம் மாறி கொஞ்சம் அது சுற்றி கொண்டு இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன பண்ணணும், இந்த ஓபிங்கிற கான்செப்டை மனசுல வச்சுக்கிட்டு அந்த வாக்குவாதம் நடக்கிறப்பே நிறுத்திக்கிட்டு சரிங்க, இந்த நிகழ்வை பத்தி உங்க கருத்தை என்னன்னு சொல்லுங்களேன், நான் முதல்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு நிறுத்தி பாருங்களேன். அப்போ ஒரு 5, 6, 7 பாயிண்ட் சொல்லிடுவாங்க. அந்த கருத்துக்கள் 7 கருத்துகள் வந்துடும் வச்சுங்களேன். 7 கருத்து வந்துருச்சுன்னா அதை நீங்க உள்வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த 7 கருத்துக்களோ 8 கருத்துக்களோ ஒன்று வேணும் அடிக்கிட்டாங்க. அதை நீங்க உள்நோக்கி பாத்தீங்கன்னா அந்த 7, 8 கருத்துக்கள்ல குறைஞ்சது ஒரு 3, 4 கருத்துக்களுக்கும் உங்க கருத்துக்கள் மனசுல இருக்க கருத்துக்களும் ஒத்து போற ஒரு புரிதல் ஏற்படலாம். இது ஒரு நிலை. இது போயிட்டு இருக்கிறப்பயே நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்கள்ட்ட நம்ம பேசுறது, நம்ம பகிர்ந்து கொள்ள வந்த கருத்துக்களை இப்ப நம்ம சொல்லணும். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்க. அது எனக்கு சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மாதிரிதான் இருக்குது. இப்ப நான் என் கருத்துக்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அப்ப அவங்க கண்டிப்பா அதுக்கு இடம் கொடுத்து வழி கொடுப்பாங்க. அந்த டைம்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அப்ப 2 பேருக்கு உண்டான கருத்து வேறுபாடு எண்ணங்கள் குறையும். முதல்ல 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் 10 கருத்துக்கள் இருந்த நிலை மாறி கருத்து வேறுபாடுங்கிறது 2, 3 மாதிரி குறைஞ்சிடும். அப்ப இவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு குறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே சரி, ஓகே, இவ்வளவு நம்ம எல்லா கருத்துக்களையும் நம்ம ஒத்து போற நிலை வந்துருச்சுங்கிறப்போ மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை விட்டு கொடுத்துட்டு, ஓகே, அந்த 1, 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா கூட அதை தள்ளி வச்சுட்டு ஒன்னா ஒத்து போற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதாங்க அந்த ஓபிவி கான்செப்டோட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு அணுகுமுறையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய போர்கள் கூட இந்த அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதர் பீப்புள்ஸ் வியூ, இந்த ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி மிகப்பெரிய போர்கள் கூட முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் இருக்குது. நாள்பட்ட சண்டைகளா இருந்தாலும், மனவேதனைகளா இருந்தாலும், உள்மன காயங்களா இருந்தாலும் 2 நபர்களுக்கு மத்தியிலையோ, இல்ல 2 குடும்பங்களுக்கு மத்தியிலையோ, உறவுகளுக்கு மத்தியிலையோ ஒரு சுமூகமான ஒரு முடிவுகள் ஏற்பட்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நோக்கி நாம் நகர்ந்து செல்வதை கண்கூட காண முடியும். வாழ்த்துக்கள்.